வசனத்தை நீங்க தியானிப்பீங்களா இருந்தா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறது. பாருங்க, இந்த உலகத்துல நாங்க நல்லா இருக்கணும்னா, இன்னைக்கு நெறைய பேரு உங்க பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட போயிட்டு நெறைய பேத்துட்ட கேளுங்க. இந்த உலகத்துல நான் நல்லா இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? அப்படின்னு சொன்னா, அவங்க சொல்லிக் குடுக்குற ஒரே ஒரு விஷயம் தாங்க, பாருங்க, நீங்க நல்லா சம்பாரிக்கணும், நல்ல ஜாப் செய்யணும், நல்லா பணம் சம்பாரிக்கணும். அப்பதான் நீங்க நல்லா ஐஸ்வர்யமா, ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இங்கே சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அந்த மனுஷன் எப்படி இருப்பான்னு சொல்லி பாருங்க, அழகா சொல்றாரு. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நாட்டப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை இலையுதிராயிருக்கின்ற மரத்தைப் போல் இருப்பான். ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லுதுங்க. இன்னைக்கு அநேகர் நினைக்கலாம், காசு பணம் வச்சிருந்தா, சொத்துக்கள் நிறைய வச்சிருந்தா, நாங்க செய்ற எல்லா காரியமும் சரியா இருக்கும்னு நினைக்கலாம். ஆனா தேவன் சொல்றாரு, அவருடைய வார்த்தையில பிரியமாயிரு. இரவும் பகலும் அவரை குறிச்சு தியானி. அப்ப நீங்க சொல்லலாம், அப்ப நான் சம்பாதிக்காம எனக்கு பணம் வராதே, எப்படி நான் சாப்பிடலாம்னு சொல்றீங்களா? வானத்தின் மன்னாவை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரால போஷிக்க முடியுமா இருந்தா, காகங்களை கொண்டு எலியாவை போஷிக்க முடியுமா இருந்தா, உங்களை போஷிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடங்களாய் பாலைவனத்திலே கடந்து வந்தாங்கங்க. 40 வருடங்களா அவங்க எந்த வேலையுமே செய்யல. தேவன் வானத்து மன்னாவை கொடுத்து அவர்களை போஷித்தார். அந்த தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுத்து போஷிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எப்படி இந்த நேரத்துல இந்த வீடியோவை பார்த்து கொண்டு சிந்திக்கிறீங்களோ, அதை போலவே எனக்கு ஒரு சிந்தனை இருந்தது. ஆண்டவரிடத்துல கேட்டா, என்னிடத்திலே கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வசனம் சொல்லுகிறதே. அப்ப நான் ஆண்டவரிடத்துல கேட்டா, நான் வேலைக்கு போகாம எப்படி காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது, ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து என்னுடைய தேவைக்காய் நான் செபித்துக் கொண்டிருந்தேன். அப்படியாய் செபித்த பொழுது கர்த்தர் இந்த வாழ்க்கையில அற்புதத்தை செய்தார். அப்படியாய் செபித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் இந்த வாழ்க்கையில பெரிதான, யாருமே நம்ப முடியாத, யாரினாலும் கிரகிக்க முடியாத பெரிதான அற்புதமான காரியங்களை செய்தாருங்க. நான் உங்களுக்கு முன்பதாய் சாட்சியாய் நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த தேவன் இந்த நாளிலே உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல காசு, பணம், சொத்து, சுகம், எங்களுக்கு வீடு, பங்களா, கார் எல்லாமே இருக்கலாம். இந்த ஒன்றுலயுமே நாங்க கர்த்தரிடத்துல போக முடியாது. மாறாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போமா இருந்தா, அவருடைய வார்த்தையில பிரயாணிப்போமா இருந்தா, அவருடைய வார்த்தையில பிரயாசமா இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருப்போமா இருந்தா, கர்த்தர் எங்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, இந்த உலகத்துல என்ன வேணாலும் சொல்லலாங்க. உலகத்து ஜனங்கள் வாயிலிருந்து என்ன வேணாலும் வார்த்தை வரலாம். ஆனா கர்த்தர் இங்க அழகான வார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய வேதத்திலே பிரியமாயிரு. முதலிலே தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதத்தில் உள்ள வசனம் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தர் இதை சொல்லுகிறார். இது ஜீவனுள்ள புத்தகமாய் இருக்கிறது. இது உயிருள்ள புத்தகமாய் இருக்கிறது. இதுல இருக்கிறது ஒண்ணுமே குறைவுபடாதுங்க. இதுல சொல்லி இருக்கிற எந்த வசனத்துக்குமே பதில் கிடைக்காம இருக்காதுங்க. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய வசனத்துல பிரியமாய்